வலயாலின் ஆஷ் 10 இரவுகள் மீது சத்தியமாக. அந்த 10 இரவுகளும் எது? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 10 இரவுகள். துல்ஹஜ்ஜுடைய முதல் இரவிலிருந்து சகோதரர்களே, துல்ஹஜ் 1, துல்ஹஜ் 2, துல்ஹஜ் 3, துல்ஹஜ் 4, துல்ஹஜ் 5, துல்ஹஜ் 6, துல்ஹஜ் 7, துல்ஹஜ் 8, துல்ஹஜ் 9, துல்ஹஜ் 10. இந்த 10 இரவுகள் 240 மணித்தியாலங்கள். 240 மணித்தியாலங்கள். சகோதரர்களே, 3 10கள் முஸ்லிம்களிடம் கண்ணியமானது. ஒரு 10ஐ கடந்து விட்டோம், ரமதானுடைய கடைசி 10. அதில் லைலத்துல் கத்ர் வந்தது. இரண்டாவது 10 இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரு நாட்களில் அடைய இருக்கின்றோம். மூன்றாவது 10 சகோதரர்களே முஹர்ரமுடைய 10. இந்த 10க்குள் என்ன இருக்கிறது? இந்த 240 மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது? ஏன் மணித்தியாலத்தை கணக்கிட்டு தந்தேன் என்றால், ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம், 10 நாளைக்கு 240 மணித்தியாலம். நாங்கள் நிமிடங்களை கூட வீணாக்க கூடியவர்கள் அல்ல. இந்த 240 மணித்தியாலத்தையும் சகோதரர்களே பிரயோஜனமாக கழிக்க வேண்டும். இந்த 240 மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது? கண்ணியமிக்க சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், முழு உலகத்திலிருந்து மக்கள் ஏன் மக்காவுக்கு செல்கிறார்கள்? 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம், $25,000, $30,000, $40,000 செலவழித்து போகிறார்கள். எங்கு? மக்காவுக்கு. இந்த 10 நாளை அடைவதற்கு $50,000 செலவழித்து செல்ல வேண்டுமா? மற்ற நாட்களில் ஒரு $3,000 போயிடலாமே. ஏன் இந்த காலத்தில் செல்ல வேண்டும்? இந்த 10 நாளும் சகோதரர்களே மிக பெருமதியான 10 நாட்கள். காபாவிலே இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, ஹஜ் செய்வதற்கு மக்கள் புறப்படுகிறார்கள். அவர்கள் பாக்கியசாலிகள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகோதரர்களே, துல்ஹஜ் முதல் பிறை காண்பதற்கு முன்னாலே நாங்கள் தயாராக வேண்டும். எங்களுடைய முடிகளை வெட்டி, நகங்களை வெட்டி, ஏனென்றால் துல்ஹஜ்ஜுடைய முதல் பிறையிலிருந்து 10 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் 10வது நாள் நாங்கள் உதுஹியா கொடுப்போம். குர்பான் என்று சொல்லுவோம். உதுஹியா ஆடோ மாடோ அறுப்போம். இதுவரைக்கும் நாங்கள் எங்களது முடிகளை நகங்களை வெட்ட மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு உதுஹியாவுடைய நியத் இருக்கிறதோ அவர் முடிகளை நகங்களை வெட்ட வேண்டாம். அப்படி என்றால் பிறை துல்ஹஜ் பிறை 1 தயாராக வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பிறை 1 துல்ஹஜ் பிறை 1 மக்ரிபோடு தொடங்கும். அன்றைய மக்ரிபிலிருந்து அந்த 10 நாளும் சகோதரர்களே இமாம் ஜமாத் தொழுகைய இமாம் ஜமாத்தோட பள்ளியில போய் தொழ பழகும். இரண்டாவது, முன்பின் சுன்னத்துகள்ல கவனம் செலுத்தும். சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத், லொஹருக்கு முன்னால 2, பின்னால 2, அசருக்கு முன்னால 2, மக்ரிபுக்கு பின்னால 2, 12 ரக்காத் சுன்னத் தொழுதால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மாளிகையை கட்டிடுவான் அல்லாஹ். சகோதரர்களே, அடுத்தது மிக முக்கியமானதுதான்.
முடியுமானவர்கள், இது சமராக இருக்கிறதால 9 நாளும் நோன்பு பிடிப்பது கஷ்டம். சிலர் 9 நாள் நோன்பு பிடிப்பார்கள். துல்ஹஜ் 1 to 9 வரையும் பிடிப்பார்கள். பிடிக்க முடியுமானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். என்றால் சஹர் நீங்கள் செய்ய வேண்டும் 4 மணிக்கு, 3:30க்கு சஹர் செய்ய வேண்டும். மக்ரிப் வருகிறது 8:40க்கு, நீண்ட நேரம். சரி, 9 நாளும் நோன்பு பிடிக்க முடியாவிட்டால் பிறை 9 அரஃபாவுடைய நாள், அந்த நாளிலாவது இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்க வேண்டும். ஹஜ்ஜில் உள்ளவர்கள் அல்ல நாங்கள், அந்த 10 இரவுடைய பெருமதியை அடைவதற்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அரஃபாவுடைய நோன்பை பிடிப்பாரோ 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 2 வருடம், ஒரு நாளைக்கான கூலி என்ன? 2 வருடம். நண்பர்களை, குடும்பங்களை, ரூம்ல உள்ளவங்களை அரஃபாவுடைய நோன்பை பிடிங்கன்னு ஆசை காட்டும். 2வது அமல் சகோதரர்களே நோன்பு. அடுத்த மிக முக்கியமான அமல்தான் சகோதரர்களே உத்ஹியா, அல்லாஹ்வுக்காக ஒரு பிராணியை அறுப்பது. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத். இது லேசான ஒன்றல்ல உதுஹியா. அல்லாஹ் கனடாவில் வாழக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அந்த வசதி அல்லாஹ் தந்திருக்கிறார். ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க அறுக்கலாம், ஏழைகள் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அவ்வாறல்ல சகோதரர்களே, நாங்கள் அவ்வாறல்ல. நாங்கள் ஹிம்மத் வைத்தால் அறுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஸ்ரீலங்காவில் அறுக்கலாம், கனடாவில் அறுக்கலாம், எங்கும் அறுக்கலாம். இந்த வருடம் நீயத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ், நான் எப்படியாவது ஒரு உதுஹியா கொடுக்கிறேன், எப்படியாவது உதுஹியா கொடுக்க, குடும்பத்துக்கு கொண்டு, வசதி இருந்தா ஒரு ஆளுக்கு கொண்டு. நீங்க கேட்கலாம், ஏன் அவ்வளோ கடமையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தை பின்பற்றினான். அல்லாஹ் சூரத்து சாஃபாத்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய அப்பா அவர்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் நகம் வெட்டி காட்டினது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஹத்னா செய்தது. முதலா ஹத்னா செய்தது யார்? அதாவது நாங்க ஹத்னா செய்கிறோம், சுன்னத் வைக்கிறோம். நகம் வெட்டினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மீசே வெட்டினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அஷ்ரும் மினல் ஃபித்ரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்து தான் இதெல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் சோதித்தார். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தான், சோதனையில வெற்றி அடைஞ்சிட்டான். என்ன சோதித்தான் அல்லாஹ்?